close our eyes for some time? நம்ம ஒரு சில நேரங்களுக்கு நம்ம கண்களை நம்ம மூடுவோமா? Let's begin to ask the Lord, Lord, prepare my heart this evening. நம்ம ஆண்டவர் இயேசுகிட்ட நம்ம கேட்போமா, ஆண்டவரே இந்த மாலை வேளைக்கு என் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். If you could do something this evening, hold the person next to you. அப்படி உங்களால முடிந்தால் பக்கத்து இருக்கிற நபரை வந்துட்டு கரங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். And do a simple prayer for them. Say, Lord, prepare tonight just for them. அவங்களுக்காக ஒரு ஜெபத்தை நீங்க செய்றீங்களா? ஆண்டவரே அவர்களையும் நீர் ஆயத்தப்படுத்தும் என்று இந்த மாலை வேளையில கூட. Prepare tonight just for their heart, Lord. ஆண்டவரே இந்த மாலை வேளையில கூட ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்துக்காக நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. Come on, let's begin to be aware of the presence of the Lord. நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நம்ம சிந்தனையோட நம்ம இருப்போமா? சிறிது நேரம் வாய்களை திறந்து நாவுகளை திறந்து நம்ம ஆராதிப்போமா? Come on. For a few minutes let's open our mouths and just praise God. Come on, people of God. Let's be aware of the presence of the Lord. நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நம்ம சிந்தனையோட நம்ம காணப்படுவோம். Let's begin to remember how good of a God he is. ஆண்டவர் இயேசு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்று நம்ம சிந்தித்து பார்ப்போம். We thank you, Jesus. நன்றி இயேசுவே. Prepare, Lord Jesus. அவரை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. Thank you, Lord Jesus. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord Jesus. Thank you, Jesus. Lord, would you come this evening, oh Lord? ஆண்டவரே இந்த மாலை வேளைக்கு நீர் வாரும் இயேசுவே. Lord, would you prepare this place, prepare our hearts, prepare our mind? தோண்டி இந்த இடத்தையும் நன்றி எங்களை இருதயத்தையும் நன்றி தோண்டி எங்களுடைய எண்ணங்களையும் நீ ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. Lord, make this place as a preparation for you, Lord Jesus. Lord, நாங்க இந்த இடத்தை தோண்டுறே உமக்கு தகுந்தமாக தோண்டி ஒரு ஆயத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. A preparation to receive your presence. அதுரே உம் பிரசன்னத்தை தோண்டி பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Lord Jesus. நன்றி இயேசுவே. We commit the rest of the time to your hand. தோண்டி இந்த நேரத்தை தோண்டி உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. In Jesus' name we pray. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Amen. 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 All right, church. Thank you guys. So, இந்த மாலை வேளையில கூட நம்ம வந்து ஒரு வார்த்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். This afternoon we are going to see one particular word. Now this word, people of God, I kind of go back and did some research, and it seems it is appearing more than 200 times. One of the resources says it appears more than 200 times in different translations in the Bible. அப்படி இந்த வார்த்தை வந்துட்டு இந்த வேதத்துல கூட இந்த 200க்கு மேற்பட்ட வாட்டி வந்துட்டு நம்ம பைபிள்ல இருக்குறது நம்ம பார்க்கலாம். All these words are actually prepare, prepared, preparation, preparest, prepared, whatever, but anything to do with prepare has been coming in the Bible for so many times. இந்த நம்ம வேதத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த ஆயத்த பண்ணுவது இந்த வார்த்தை வந்துட்டு நிறைய வாட்டி நம்ம வேதத்துல இருப்பதை நம்ம பார்க்கலாம். And we see when these words appear so many times in the Bible, that means it's actually something important. அப்படி வேதத்துல நிறைய முறை வந்துட்டு பைபிள்ல இருப்பதை நம்ம பார்த்தோம் என்றால் அது ரொம்ப முக்கியமான காரியம் என்றுதான். Do you know, people of God, you are always preparing something even this evening. உங்களுக்கு தெரியுமா எப்பவுமே இந்த மாலை வேளையில கூட நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறீர்கள். We are always in the prepare mode. நம்ம எப்பவுமே வந்து ஆயத்த பண்ணுகிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். It's as though like you are preparing to come to church. நம்ம வந்துட்டு சபைக்கு வருவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். Like Stephen, he always prepared to cook. ஸ்டீவன் அந்த மாதிரி சமைப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். So the worship team, they prepare the music, the worship. Worship team வந்துட்டு அவங்களோட பாடல்களை அவங்களோட மியூசிக்கை வந்துட்டு அவங்க ஆயத்தப்படுத்துவார்கள். We always prepare to do something. நம்ம ஏதாவது ஒரு செய்வதற்கு நம்ம ஆயத்த பண்ணி கொண்டே இருப்போம். Even when you go to a mission trip, pastor will say prepare a testimony. நம்ம அர்ப்பணி ஊழியத்துக்கு நம்ம போகும்போது பாஸ்டர் வந்துட்டு சாட்சியை வந்துட்டு ஆயத்த பண்ணுங்கள் என்று அவர் சொல்லுவார். But do we actually know the significance of a preparation? ஆனா நம்ம உண்மையில ஆயத்த பண்ணுவதின் உண்மைத்துவம் ஆயத்த பண்ண எவ்வளவு முக்கியம் என்று நம்ம அறிந்திருக்கிறோமா? If you could turn your Bible with me to the book of Isaiah 54 verse 2 and 3, today we are going to look at about this verse, just this verse. நம்ம வேதத்தை வந்துட்டு ஏசாயா 54வது அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆயத்த பண்ணினது எவ்வளவு முக்கியமானது நம்ம பார்க்க போகிறோம். I'll read it in English for you. Isaiah 54 verse 2, enlarge the place of your tent and let them stretch out the curtains of your dwellings. Do not spare, lengthen your cords and strengthen your stakes.
And verse 3 it says, "For you shall expand to the right and to the left, and your descendants will inherit the nations and make the desolate cities inhabited." உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாக்கட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. உனது வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். People of God, Isaiah 54 verse 2 is talking about preparation. தேவ ஜனமே ஏசாயா 54 வசனம் 2ல வந்துட்டு ஆயத்த பண்ணின பத்தி பேசிக் கொண்டு இருக்கிறது. I love how this verse is so beautiful in the Passion translation. நம்ம இந்த Passion translationல இந்த verse எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு நம்ம பாப்போம். If you have it then you put it on the screen, but if not you listen to me. It says increase is coming. அப்படி கூடுதல் வந்து வருகிறது என்று போட்டுகிறது. It says here, so enlarge your tent and add extension to your dwelling. ஆகியால் உங்களோட கூடாரத்தை விரிவாக்கம் பண்ணுங்கள் என்று அங்க வந்துட்டு சொல்கிறார்கள். People of God, there is a call to enlarge your tent. அப்பனா வந்துட்டு நம்ம கூடாரத்தை விரிவாக்கம் பண்ணுவதற்கு நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். Increase is coming. So what would be your response? உங்களோட கூடுதல் வருகிறது. உங்களோட அழைப்பு, உங்களோட பதில் என்னவாக இருக்கிறது? உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றேன், ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்குது அல்லது ஒரு சுகமளிக்கும் கூட்டம் நடக்குது. நம்ம சொல்றோம் கேப்ரியல் ஒரு 1000 பேர் வராங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்ம விக்டரி ஹால்ல வைக்க முடியுமா? For example, we are preparing for healing crusade, for healing meeting, and we are expecting 1000 people. Can we do the healing crusade in Victory Hall? You would obviously look for a space that is way bigger than Victory Hall. நம்ம கண்டிப்பாக Victory Hall விட ஒரு பெரிய இடத்தை தான் நம்ம வந்து தேடுவோம். To accommodate all these peoples, am I right? வர ஒவ்வொருவரையும் நம்ம வைத்திருப்பதற்கு நம்ம ஒரு பெரிய இடத்தை நம்ம தேடுவோம். அதே போல பிரியமானவர்களே, increase is coming, therefore enlarge your tent. ஆகையால் உங்களோட பெரிது வந்து வருகிறது. ஆகையால் உங்களோட கூடாரத்தை நீங்க விரிவாக்கம் செய்யுங்கள். This requires your action, enlarging your tent. இது நீங்கள் செயல்முறையில உங்களோட கூடாரத்தை நீங்கள் விரிவு செய்ய வேண்டும். எத்தனை பேர் முன்ன ஸ்கூல் கேம்பிங் போயிருக்கீங்க? கேமா கட்ட சொல்லியிருக்காங்க. இருக்கீங்களா ஆண்டி? இருக்கீங்களா? Extreme, right? Pastor James said that was extreme because you know why? I remember those days I went for Camp Kaizen. I don't know how many of you went for Camp Kaizen, but you have to put up the tent within that specific time. அந்த நம்ம கூடாரத்தை இவருக்கு போன ஒரு கேம்ப்ல வந்துட்டு அந்த கூடாரத்தை வந்துட்டு அவங்க கொடுக்கப்பட்ட ஒரு சில நேரங்களுக்குள் நம்ம கட்டி முடிக்க வேண்டும். First of all 10 day போட தெரியாது. இதுல வேற கொஞ்சம் டைம் வேற. எப்படி கட்டறது? First of all don't know how to do, even how to make a tent stand, then in a limited time how to do it. But that's what about it. That's the whole task. I have to put up a tent which can fit me and my friend inside the tent and within that specific time. அதுதான் வந்து நம்மளுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சியாக இருந்தது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இவர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூடாரத்தை இவர்கள் கட்ட வேண்டும். And somehow I put up the tent and I went inside and lay down with my friend only to realize alama kachila. நான் கூடாரத்தை கட்டிவிட்ட பிறகு நானும் என் நண்பர்களும் உள்ளுக்கு போய் பார்த்த பிறகு ரொம்ப சிறிதாக இருந்தது. See, people of God, one thing you have to know, what is the, okay, since some of you have put up a tent before, let me ask you this question. What is the first step do you do to enlarge your tent, to put up your tent? What is the first step you do? நம்ம கூடாரத்தை நம்ம கட்டுவதற்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? What's that, Pastor James? Do you want to answer? Anyone, come on. Dora, you want to say what would you do? The base. She said it's the base. Well, okay. All right, it's the base. What do you think, Gabriel? Find a space. Find a space, okay. But yes, okay, yes, you find a space. You bring the bag, you put it. Then what you do? Exactly. You open first lah. Correct or not? முதல்ல அந்த கூடாரத்தை நம்ம வந்து திறப்போம். You never open. How to stay inside? நம்ம திறக்காமல் அதுக்குள்ள நம்ம எப்படி வாசம் செய்ய வேண்டும்? Correct or not? So, people of God, the function of a tent
tent is not to fold but to open. தேவ ஜனமே கூடாரத்தின் பயன் என்னவென்றால் நம்ம மூடி வைப்பதல்ல, ஆனால் அது திறந்து வைப்பதுதான். And likewise, people of God, you are not called with all your resources to just sit here and keep it within you. You stretch out. ஆனால் தேவ ஜனமே, நீங்க உங்களுக்காக நீங்க அழைக்கப்பட்ட, நீங்க வந்துட்டு உள்ளுக்கு உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு நீங்க அழைக்கப்படவில்லை, ஆனால் நீங்க விரிவாக்கம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டீர்கள். Turn to your neighbor and say, stretch out beyond your limits. பக்கத்தில் போய் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு முடிந்த காரியத்தை விட நீங்கள் இன்னும் விரிவாக்கம் செய்யுங்கள் என்று. And then back to the Passion translations, it says, increase is coming, so enlarge your tent and add extension to your dwelling. The third one, hold nothing back. எதையும் நீங்கள் பிடித்துக் கொள்ளாதீர்கள். So you wouldn't hold a tent and you hold it back to you, right? Hey, நான் கொடுக்க மாட்டேன், நீ உள்ள தங்க முடியாது. No, you wouldn't do that. You would let it go. நம்ம கூடாரத்தை வைத்துக்கொண்டு நம்ம பிடித்துக் கொள்ள மாட்டோம், ஆனால் நம்ம அதை விட்டு விடுவோம். Don't limit what God has to do through you. ஆண்டவர் உங்க மூலமாக செய்யக்கூடிய காரியம் என்ன என்று நீங்களே பிடித்துக் கொள்ளாதீர்கள். And then people of God, back to the verse, I think you can just leave the verse there. You know, it says there, after hold nothing back, it says, make the 10 ropes longer and the pegs stronger. கூடாரத்தின் கயிறுகளையும் அந்த கூடாரத்தின் அந்த ஆணிகளையும் நீங்க இன்னும் பலமாக ஆக்குங்கள் என்று சொல்கிறது. That is correct, because the next step, in order to put the tent, you need to set up, you need to make the rope longer, because you want to make it big, remember? You want to make the rope longer, you want to strengthen the stakes. நம்ம கூடாரத்தை கட்டுவது அடுத்த அடி என்னவென்றால், நம்ம பெரிதான ஒரு கூடாரத்தை கட்டுவதால் நம்மளுக்கு ஒரு நீண்ட கயிறும் நம்மளுக்கு ஒரு பலமாக அந்த ஆணிகளும் தேவையாக இருக்கிறது. Because Gabriel, a bigger tent requires what you know, stronger cords and also deeper stake. ஏனென்றால் ஒரு பெரிதான ஒரு கூடாரத்துக்கு ஒரு பலமான ஒரு ஆணிகளும் ஒரு ஆழமான அஸ்திவாரமும் தேவையாக இருக்கிறது. Stake represents your faith, your intimacy and your walk with God. அந்த அஸ்திவாரம் என்னவென்றால் உங்களுடைய விசுவாசம், உங்கள் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு தான் கொடுக்கிறது. Basement strong அல்லனா building விழுந்துரும். Building weak ஆயிரும். If your basement isn't strong, then your building will be weak. That's right. It's no point for you to do everything, but your foundation is not deep enough. நீங்க எல்லாமே செய்து விட்டு உங்களோட அஸ்திவாரம் ஆழமாக இல்லவென்றால் அது எந்த ஒரு பயனும் அல்ல. Dreams and callings are like building structures. No matter how big is that calling or dream, but without a strong foundation, it will not sustain. உங்களோட அழைப்பும் உங்களோட கனவுகள் எல்லாம் இப்படிதான், எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஆனால் ஒரு ஆழமான அஸ்திவாரம் இல்லாவிட்டால் அது நீண்ட காலம் இருக்காது. So when you're in the tent now, let's say your stake is not that dalam, not that deep, you know, when it's quite up, right? And when you slipping inside nicely, snoring, wondering, dreaming, suddenly got storm or wind and your tent and you fly away. அப்படி நீங்க ஒரு கூடாரத்தை கட்டி விட்ட பிறகு உங்களோட அஸ்திவாரம் உங்களோட ஆணிகள் வந்துட்டு ரொம்ப ஆழமாக இல்லை வென்றால் நீங்க தூங்கி கொண்டு இருக்கிற பொழுது காற்றில் புயல் வரும் பொழுது அது அப்படியே அடுத்து சென்று விடும். பக்கத்துல திரும்ப சொல்லுங்க, போக வேண்டியதான் அப்படியே காத்தோட காத்தா. So அதனால, right, you have to make sure that the stake is deep enough. ஆகையால் நீங்க உறுதிப்படுத்த வேண்டும் உங்களோட ஆணிகள் வந்துட்டு நீங்க இன்னும் ஆழமாக நீங்கள் அஸ்திவாரத்தில் இருக்குது என்று. And then let's continue to look at the verse. Okay, then it says, okay, fine. Now it says, okay, you need to lengthen your cords, strengthen your stakes. Okay, now the next thing it says, for you shall expand to the right and to the left, and your descendants will inherit the nations. நீங்கள் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நீங்கள் விரிவாக்கம் செய்ய வேண்டும், உங்களோட சந்ததிகள் வந்துட்டு தேசத்தை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்கிறது. See, before that you will be spread out to the right and to the left. It says expansion requires stretching. அது வலது புறமும் இடது புறமும் என்னவென்றால் ஒரு விரிவாக்குவதற்கு ஒரு விரிவு தேவையாக இருக்கிறது. You will increase and spread out in every direction. Stretching is painful, but without stretching, without the pain, there is no outcome. விரிவு வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கடினமாக இருக்கலாம், ஆனால் விரிவாக்கம் இல்லாமல் அந்த வலி இல்லாமல் நம்மளுக்கு அந்த பயன் நம்மளுக்கு தெரியாது. That's why I don't like to do stretching.
honestly, I don't like to exercise because it is so painful. As I go down, everything will be stretched and so painful. அதான் உடற்பயிற்சி செய்யும் பொழுது சில நேரத்துல வலிக்கும். No, don't be like me is what I'm saying. Don't be like me. If I go up the staircase, I don't like, because you know why? As I go up the staircase, my muscles is being stretched. I don't like. But don't be like me. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இவர்கள் போல நீங்க இருக்காதீங்க. படிக்கட்டு ஏறும் பொழுது உடனே சொல்லிட்டா இவர்களை போல இருக்காதீங்க. எங்களை போல நீங்கள் இருக்காதீங்க. படி மேல நீங்க போகும் பொழுது He is a football coach, right? He will do stretching more than ever, okay? All right. Yeah, so anyways, right? Okay, back to this. Now, stretching is painful and everything, but God is looking for expendable tents tonight. ஆனால் ஆண்டவர் வந்துட்டு இந்த விரிவாக்கம் செய்யக்கூடிய கூடாரத்தை அவர் தேடுகிறார். People that are willing to be stretched. யாரெல்லாம் வந்து விரிவாக்கம் செய்வதற்கு விருப்பப்படுகிறார்களோ. Not people who can do all right, 1 2 3 4. No, not like that. But people who can be stretched for the kingdom of God. நம்ம உடல் ரீதியாக உடற்பயிற்சி ரீதியாக இல்ல, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக விரிவாக்கம் செய்ய விரும்புகிறவர்கள் ஆண்டவர் தேடுகிறார். Who can step out and say, Lord, use me. யாருகளோ அடி எடுத்து ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் சொல்லுவார்கள். Even though you might not have the resources you need, even though you might not have the talents that you need, but the heart that says, Lord, I am here, use me, that is what the Lord is looking for tonight. உங்களுக்கு அந்த தாளந்துகள், உங்களுக்கு அந்த காரியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே உம் ராஜ்யத்துக்காக என்னை பயன்படுத்துகிற என்ற இருதயத்தை தான் ஆண்டவர் தேடுகிறார். One thing, if you realize, this water bottle and a balloon, which one can carry more water? ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்ல ஒரு பலூனோ வைத்திருந்தால் எது நிறைய தண்ணியை எடுக்க முடியும்? Obviously the balloon, because it can stretch, it can expand. கண்டிப்பாக பலூன் தான், ஏனால் அது வந்து ஒரு விரிவுபடுத்த முடியும். Small in size, but it holds more water than the water bottle. பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் ஆனால் ஒரு பாட்டிலை விட நிறைய தண்ணியை அதனால் வைத்துக் கொள்ள முடியும். Amen. Are you with me, church? நீங்க என்னோட கூட இருக்கிறீர்களா? Am I speaking some sense tonight? நான் உங்களுக்கு பிரயோஜனமாக நான் பேசுகிறேனா? Amen. Right, தொடர்ந்து அந்த வசனத்தை பார்ப்போம். Let's see. So now it says, okay, then what does it say now? Okay, for you shall expand to the right and to the left. Your descendants will inherit the nations and make the desolate cities inhabited. All right? But Passion Translation என்ன சொல்லுதுன்னா, you will increase and spread out in every direction. Passion Translation சொல்லுது, நல்லா கேளுங்க. Your sons and daughters will conquer nations and revitalize desolate cities. பேஷன் ட்ரான்ஸ்லேஷன் என்ன சொல்கிறதுன்னா, உங்களுடைய மகன்களும் மகள்களும் எல்லாம் இந்த தேசத்துக்கு போயிட்டு சுதந்திரித்துக் கொள்வார்கள், எல்லாம் பட்டணத்தையும் அவர் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறது. Spread out. Before we look at the next part, revitalizing part, before we even go to that, you see that you will increase and spread out. Spread out because you will begin to see witnesses, which is what exactly happening in bilingual. There are people that is carrying his presence. We are being the carriers of his presence. Then we send the people to Pondicherry, to Bangalore, to Batam, everywhere, to Malacca, Simparangam. That is exactly what is happening in bilingual. நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த வசனம் பெறுகிறது அதுதான் நம்ம சபையில நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம தேவனோட பிரசன்னத்தை நம்ம சுமந்து செல்கிற ஆட்களாக, நம்ம நிறைய இடத்துக்கு நம்ம செல்கிற ஆட்களாக நம்ம இருக்கிறோம். And then you will see there is always a difference when you step in the place. You know, it's something like, have you ever realized somebody who is more qualified than you come and try to solve the problem, they talk, they do everything, but the problem is not solved. But the moment you step in, suddenly everything can work properly. Have you ever realized that? நீங்க சில நேரத்துல அது உணர்ந்திருக்கீங்களா? உங்களை விட படித்த ஒருத்தர் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்துட்டு அவர்கள் சரி செய்ய பார்க்கும் பொழுது ஆனால் முடியாது, ஆனால் நீங்கள் வரும் பொழுது அது சரி, அந்த பிரச்சனைகள் சரியாகிவிடும். Because anointing sets you apart. ஏன்னா அபிஷேகம் உங்களை பிரித்து எடுக்கிறது. And then you will see sons and daughters will conquer nations, revitalize desolate cities. You will begin to see, you will be carrying his presence into dry places. Dead things will come alive. Impossible situations will be made possible. Messy place will be made perfect. There will be healing, but as you walk, there will be a cure.
all the things will be different as you walk in. அப்படியே சொல்கிறது குமாரர்களும் குமார்த்தைகளும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படியே வனாந்திரத்தில் இருக்கிற நீங்கள் நடந்து செல்லும் பொழுது அப்படியே எல்லா நன்மையான காரியங்களே நடக்கும். என்னால் வெவ்வேறான காரியம் நடக்கும். என்னால் நீங்கள் அந்த இடத்தில் நடந்து செல்கிறீர்கள். People of God, as you sit here, you may be thinking some might even say this word to you. You will, if you come to this place, you will not prosper. If you ever heard somebody saying like that, let me assure you and remind you tonight, Joshua 1:3 says, every place that the sole of your feet will tread upon, the Lord has given it to you. அப்படியே யாராவது சொன்னாங்களா நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உன்னால வாய்க்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யோசுவா 1:3 தரகரம் நீங்கள் கால் மிதிக்கும் இடமெல்லாம் உமக்கு சொந்தமானது என்று கர்த்தர் சொல்கிறார். That's why in Matthew 18:18 it says, assuredly I say to you, whatever you bind on earth will be bound on heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. அதான் மத்தேயுல சொல்கிறார், ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் எதெல்லாம் நீங்க பூமியில சுதந்தரித்துக் கொள்கிறீர்களோ அதை நீங்கள் பரலோகத்தில் சுதந்தரிப்பீர்கள், எதெல்லாம் நீங்கள் பூமியில இழக்கிறீர்களோ அதை நீங்கள் பரலோகத்தில் எழுப்பீர்கள் என்று சொல்கிறார். Do you know how much of a power that you carry, people of God? உங்களுக்கு தெரியுதா நீங்கள் எவ்வளவு வல்லமையை நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் என்று? You should be walking like lion and lioness, but rather sometimes we feel like ourselves like a cat. நம்ம சிங்கங்களை போல நம்ம நடக்க வேண்டும், ஆனா நம்ம அணிக வேலைகளுக்கு நம்ம பூனைகளை போல நம்ம உணர்கிறோம். I didn't ask you to put a bar on yourself and say Nanda Singo. No, not like that. But people of God, you carry an identity that the world doesn't have. You are the sons and daughters of the Almighty. ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த உலகம் இல்லாத ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேவனுடைய குமாரர்களும் குமார்த்திகளாகவும் இருக்கிறீர்கள். Oh, the next one is my favorite, people of God. Now we saw in verse 2 it says enlarge your tent. இதெல்லாம் நீங்க செய்யணும். Enlarge your tent, strengthen your cords, do everything, your stakes and everything, right? That is action, right? That is action. சொல்லுங்க action. Now then in verse 3, right? In verse 3 we see the outcome. நம்ம வந்துட்டு இரண்டாவது வசனம் நம்ம பார்ப்போம். நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம செய்கிற செயல்களை நம்ம அது கொடுத்துகிறது. நம்மளோட விரிவாக்கம் செய்ய வேண்டும், நம்மளோட கயிறுகளை நம்ம நீளமாக்கும் என்று இருக்கிறது. ஆனால் மூன்றாவது வசனத்துல நம்மளுக்கு என்ன பயன் என்று அது போட்டுகிறது. Now you see in verse 2 I have action. In verse 3 the outcome if you do the action. But in order for 2 and 3 to happen, you need Isaiah 54 verse 1. வசனம் 2ல வந்துட்டு நம்ம நம்ம செயல்முறையை காமிக்கிறது. வசனம் 3ல வந்துட்டு நம்மளுக்கு என்ன நடக்கும் என்று சொல்கிறது. ஆனால் வசனம் 2ல இருந்து 3 நடப்பதற்கு நம்மளுக்கு வசனம் 1 தேவையாக இருக்கிறது. Look at Isaiah 54 verse 1. Some of you might be smiling like what, like that. Okay, you see here, sing O barren, you who have not born, break forth into singing and cry aloud, you who have not labored with child, for more are the children of the desolate than the children of the married woman, says the Lord. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டலுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அனாதி ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். Now you say, again I come to you. Verse 2 is your action. You need to build your tent, strengthen your stakes, everything. Then you have the outcome. Like you will go conquer nations, you will revitalize desolate cities and everything. But in order for 2 and 3 to happen, you need to have number 1, verse 1. நம்ம முதல் வசனம் 2ல நம்ம பார்த்தோம். நம்ம செயல்முறைகள் காட்டியது. நம்ம கூடாரத்தை நம்ம விரிவாக்கம் செய்ய வேண்டும், நம்ம கயிறுகளை நம்ம நீளமாக்க வேண்டும், நம்ம அஸ்திவாரத்தை நம்ம பலமாக்க வேண்டும். அப்புறம் வசனம் 3ல நம்மளுக்கு பெறக்கூடிய காரியங்களை சொல்கிறது, நம்ம தேசத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதை. ஆனால் இது 2ல இருந்து 3 நடப்பதற்கு நம்மளுக்கு வசனம் 1 தேவையாக இருக்கிறது. Now listen carefully. Sing O barren, you who have not born. Sing in barrenness means rejoice in the not yet. தேவனுடைய வசனம் சொல்கிறது. அப்படியே நீங்கள் முதல் வசனம் நம்ம பார்க்கும் பொழுது பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு அப்படி என்றால் அவரை நம்ம வந்துட்டு ஒன்றும் நடக்காத காரியத்துக்கு நம்ம மகிழ்வது. That's right. Don't wait until you have everything, 10 cars and 5 houses to rejoice in the Lord. அப்படியே நீங்க பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு கூடாரம் வர வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டு இருக்காதீர்கள். Let me tell you one thing. Joy comes before the breakthrough. அப்படியே அந்த மகிழ்ச்சி வந்துட்டு ஒரு
ஒரு பிரேக் த்ரூ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இருக்கிறது. Yeah, that's right. Your posture in the waiting, ஒண்ணுமே நடக்காத நேரத்துல, oh, I speak Tamil. Your posture in the waiting when nothing is happening will shape what kind of things that you're going to receive. நீங்கள் ஒண்ணுமே நடக்காத பொழுது உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதுதான் வந்துட்டு நீங்கள் இருக்கும் பொழுது உங்க இருதயம் எப்படி இருக்கும் என்று காட்டுகிறது. Your posture in the waiting shapes your capacity to receive. அது வந்துட்டு நீங்கள் காத்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறதோ அது நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் எப்படி இருப்பீர்களோ அது வடிவமைக்கிறது. I tell you one thing, people of God, you may use all kind of resources, technology, skills, but in the waiting, you know, the posture of your waiting determines your capacity of receiving. Now, no technology, no skills, no resources can bring this supernatural increase except for the Lord. ஆனால் நம்ம காத்திருக்கும் பொழுது அப்படியே தேவனை தவிர, தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தவிர வேறு எந்த காரியமும் உங்களுக்கு விரிவாக்கத்தை கொண்டு வர முடியாது. There are some things only God can bring it in your life. சில காரியம் ஆண்டவரால் மட்டும் தான் உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும். You don't have to aim it, you don't have to stretch it, you don't have to strive. If God wants to give it to you, nobody can stop it. நீங்க அதுக்காக நீங்கள் பின்தொடர வேண்டாம், அதுக்காக நீங்க ஏங்க வேண்டாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்க போகிறார் என்று நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது. People of God, no man can shut the door the Lord has opened for you. உங்களுக்காக ஆண்டவர் திறக்கிற கதவை எந்த மனுஷனாலும் அதை சாத்த முடியாது. And whatever that has been closed, no man can open that for you as well. எந்த கதவுகள் உங்களுக்காக சாத்தப்பட்டதோ எந்த மனுஷனாலும் அது திறக்க முடியாது. If you think it's closed, let me tell you why. It's a divine protection from the Lord. நீங்க அது வந்துட்டு மூடப்பட்டது நினைத்தால் அது தேவன் இடத்திலிருந்து வருகிற ஒரு பெரிதான ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. Don't try to open one already closed. Let it go because a better door is coming, people of God. சாத்தப்பட்ட கதவை நீங்கள் திறக்க நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள். ஏனால் உங்களுக்காக இன்னும் பெரிதான கதவு உங்களுக்காக வருகிறது. If he can feed the birds in the sky, what more he will do for his children. அவர்கள் இந்த பறவைகளை அவரால் வந்து சாப்பாடு கொடுக்க முடியும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் வேறு என்ன செய்ய முடியும்? People of God, tonight the sermon title is Prepare the Way for the Lord. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஆண்டவர் இயேசுக்காக உங்களுடைய வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள். Preparation ஆயத்தப்படுத்துவது looks so different from people to people. அப்படியே ஆட்களுக்கு அது ரொம்ப வெவ்வேறாக இருக்கிறது. For some, it may be spiritual preparation, praying, reading the word and stuff. சில பேர் அந்த ஆவிக்குரிய ஆயத்தமாக இருக்கும், நம்ம வாசிப்பது, நம்ம ஜெபிப்பது. For some it may be discipline, for some may be organizing, for some may be networking with people, friends that will bring you to your destiny. சிலருக்கு நம்ம ஒழுக்கமாக இருப்பது, சிலர் நம்ம பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றுவது, சிலர் வந்துட்டு நம்ம வெவ்வேறு ஆட்களுக்கான உள்ள தொடர்பை நம்ம கண்டுபிடிப்பதாக இருக்கும். Preparation is different, it's personal for everyone. நம்ம ஆயத்தப்படுத்துவது ஒவ்வொரு ஆளுக்கும் வெவ்வேறாக இருக்கிறது, உங்களுக்கு தனித்துவமாக இருக்கிறது. And likewise, some of you may be preparing through a healing. அதே போல தான் சில பேர் நீங்கள் சுகமாகும் ஒரு காலகட்டத்தில் கூட நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்வீர்கள். And for some, preparation may look like letting go of the old wounds. சில பேர் வந்துட்டு ஆயத்த பண்ணுவது உங்களோட பழைய காயங்களை நீங்கள் விட்டுவது தான் இருக்கும். And for some it's just as simple as saying no to distractions. சில பேருக்கு ஆயத்த பண்ணுவது உங்களுடைய சிந்தனையை திருப்புவது காரியத்துக்கு நீங்கள் இல்லை சொல்லுவது தான் இருக்கும். People of God, if you want to sit down and still think about the past and still or in another words you want to still think about the old wounds, or you want to sit here and still think about like court இன்னைக்கு சரியா பாடல இந்த கோர்ட்ல பாடி இருக்கலாம் or something like that, I tell you what, you will forever be like that. அப்படி நீங்க இங்க அமர்ந்து கொண்டு உங்களோட பழைய காயங்களையோ உங்களோட பழைய காயங்களையோ நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீங்களா, நீங்கள் அப்படியே தான் நீங்கள் இருப்பீர்கள். If you're going to sit there and just judging, you know, like கழுத மாதிரி பாடுறான் பாரு, like that, I tell you it's not going to work like that. அப்படி நீங்கள் வந்துட்டு உங்க அமர்ந்து கொண்டு மற்றவங்களை நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது செயலாக ஆகாது. It's time to prepare. நம்ம இப்ப ஆயத்த பண்ணுவது நேரமாக இருக்கிறது. Turn to your neighbor and say, prepare now. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பொழுதே ஆயத்தப்படுத்துங்கள் என்று. Remember what I was talking in the beginning of my sermon. I was talking about tent. Am I right? நான் செய்தியின் ஆரம்பத்தில் கூட நான் கூடாரத்தை பற்றி நான் பேசிக்கொண்டே இருந்தேன்.
Let me ask you this very serious question. I love this question. இது நான் இந்த முக்கியமான இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். You know what it says? It says, what if the only thing for you to, not connect with God, or it says, what if the only thing standing between you and God's next level is the size of your tent? அப்ப இந்த கேள்வி என்னவென்றால், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அது இடையே இருக்கிற காரியம், உங்களை அடுத்த காரியத்துக்கு அடுத்த கெட்டதுக்கு எடுத்து போகிற ஒரே காரியம், நடுவில் இருக்கிற காரியம் என்னவென்றால் உங்களோட கூடாரத்தின் அது எவ்வளவு பெருசாக இருக்கிறது தான். What if you have only a small tent and then you say, Lord give me increase, Lord give me increase? நீங்க சீரிய ஒரு கூடாரத்தை நீங்க வைத்துக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு பெரிதாக்கத்தை நீங்க தாங்கள் என்று அது எப்படி நடக்கும்? கொடுத்துட்டாருன்னா தாங்குமா அந்த டென்ட்? If you already give, will the tent hold? Yeah, exactly. What if the only thing standing between you and bringing you to next level is the size of your tent? உங்களுக்கும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவதற்கும் அது என்ன இடையே இருப்பது என்னவென்றால் அந்த உங்களோட கூடாரமாக இருந்தால் எப்படி? And then comes another question. If you can't manage the tent that you have now, how you want to manage a big tent lah? இதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. இப்ப இருக்கிற ஒரு கூடாரத்தை உங்களால பாதுகாக்க முடியவில்லை என்றால் பெரிதான கூடாரத்தை நீங்கள் எப்படி பார்த்துக்குவீர்கள்? Be faithful in the little. நீங்கள் சிறிய காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருங்கள். And then you will be given much. உங்களுக்கு உங்கள் பெரிதான காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். In the little, people of God. இந்த சிறிய காரியத்தில் Most of the time we despise the little things from God. அநேக வேளைகளில் ஆண்டவர் இடத்திலிருந்து வருகிற இந்த சிறிய காரியத்தை நம்ம பார்க்காம விடுகிறோம். And then we began to kind of like, put a mark for each one. Oh, those who are at the front is like at 100, those who are at the back is like not so like maybe like around 80 like that. No, there is no grading in the kingdom of God. அப்ப நம்ம ஒருத்தர் நம்ம இவர்கள் வந்து 100% இருப்பார்கள், நம்ம 80% இருப்பார்கள் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. Do not despise the little things in your life. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறிய காரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். That's right. And let's look at the final thing that I'm going to say after you know the verse 1, 2 and 3. Now it is very important to know the times and seasons that is happening in your life. நம்ம இந்த வசனம் 1 2 3 நம்ம பார்த்த பிரகாரம் நம்ம ரொம்ப அவசியம் நம்ம வாழ்க்கையின் காலத்தையும் நேரத்தையும் அறிந்து கொள்வது. Ecclesiastes 3, if you go to Ecclesiastes 3, right? Of course, whenever we talk about season, that is the only verse. Okay, there's so many words, but this is one of the words that says, to everything there is a season, a time for every purpose under heaven. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. That's right. Everything has a time, has a season. Everything has a season. If it is meant to happen in this season, it is meant to happen in that season. எல்லாத்துக்கும் காலமும் நேரமும் இருக்கிறது. இந்த காலத்துல இது நடக்க வேண்டும் என்றால் அந்த காலத்துல அது நடக்கும். A lot of times I find myself, and also I believe you too, but most of the time I ask myself those days, what I ask is, why this thing should happen at this time? See, it's only for us, but to God, it was always the right time. He was never early, He was never late. நாம எப்பவுமே சிந்திக்கும் பொழுது ஏன் இந்த நேரத்தில் இது நடக்கிறது, ஏன் அந்த நேரத்தில் இது நடக்கவில்லை என்று. ஆனால் அது நம்மளுக்கு தான். ஆனால் தேவனுடைய பார்வையில கூட எல்லாமே கரெக்டான நேரத்தில் தான் நடக்கிறது. The increase is coming, and in the season of preparation, people of God, don't be familiarized thinking that what worked in that season will also work in this season. அப்படி உங்களோட பெரிதாக்கம் வருகிறது, உங்களோட விரிவாக்கம் வருகிறது. அப்படியே நீங்கள் அந்த காலத்தில் செயல்முறையாக காரியம் செஞ்ச காரியம் இந்த காரியத்தினால இந்த காலகட்டத்தில் கூட நம்ம செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். Sometimes we use formulas. What worked in the previous season, whatever formula you used in the previous season will not be in use for this time. சில நேரத்துல கூட நம்ம கணக்குகள் நம்ம போடுகிறோம். பிந்தின காலத்தில் செயல்பட்ட செயல்முறைகள் இந்த காலகட்டத்தில் கூட நடக்காது. That's why it says new wine requires new wineskin, because you can't use the past things now and say, oh, this is how it's going to work. அதனால வந்துட்டு ஒரு திராட்சை ரசத்துக்கு ஒரு புதிதான ஒரு பாத்திரம் தேவையாக இருக்கிறது. ஏனால் பழையவைகள் நடந்தவை இப்ப புதிதாக இந்த காலகட்டத்தில் கூட நடக்க முடியாது. We get familiarized, people of
God, are they, they're going to preach the same thing, right? They're going to say the same thing, right? Oh, prayer meeting, this is how it's going to happen. We're going to gather and we're going to pray, we're going to worship. That's all right. Sing song, come back, clap hands, come back. That's all. Or anything at all, but don't get familiarized. நம்ம என்ன காரியம் செய்தாலும் நம்ம சபைக்கு வரது கூட சரி ஆராதனையில கூட செய்தில கூட நம்ம செய்கிற காரியத்துக்கு நீங்கள் அப்படியே இதுதான் நம்ம செய்கிறோம் என்று நீங்கள் அப்படியே ஆகி விடாதீர்கள். To be honest, how many of you know if I give you a mic and say what is going to happen in service today, you will tell me in order. Jasmine, you know what? First thing, Danita will take the mic and she will say something and start singing. Okay, the next one, the prayer person will come, and after the prayer person, the MC will come. And good enough, our people, right? They even know the MC flow. அவனே நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்டால் நம்ம ஆராதனையில என்ன நடக்குது என்று கேட்டால் அவருக்கு அப்படியே முதலிருந்து இறுதி வரைக்கும் அப்படியே அழகாக அவர் சொல்லுவார்கள். Familiarity, Gabriel, it's familiarity. அப்படி நம்ம தெரிந்த காரியத்தில் நம்ம இருந்துதான். Now, people of God, as increase is coming and as you prepare, I told you the best way is to wait on the Lord. அப்படியே பெரிதாக்கம் அப்படியே விரிவாக்கம் வருகிற நேரத்தில் கூட நம்ம செய்ய வேண்டிய சிறந்த காரியம் என்ன என்றால் நம்ம தேவன் இடத்தில் நம்ம காத்திருப்பதுதான். That's why in Isaiah 40:31 it says, but those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagle. They shall run and not be weary. They shall walk and not faint. அதனால ஏசாயா 40:32 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள் என்று சொல்கிறது. I know increase is coming, but as you prepare, don't forget to wait on the Lord. Don't forget to wait in His presence, because in the waiting is where He's stretching you, He's molding you, and He's showing you great and mighty things which you do not know. அதனால தான் நான் சொல்கிறேன், பெரிதாக்கம் விரிவாக்கம் வருகிறது. நீங்கள் காத்திருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் ஆண்டவரின் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் காத்திருக்க நீங்கள் மறவாதீர்கள். அந்த காத்திருக்கிற நேரத்தில் கூட ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்கள், அறியாத புரியாத காரியங்களை அவர் உங்களுக்கு சொல்கிறார். In the waiting He is still working. You should say, use me, Lord. இந்த காத்திருக்கிற நேரத்தில் கூட அவர் ஒன்றும் செயல்களை செய்து கொண்டிருக்க நீங்க சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று நீங்க சொல்ல வேண்டும். You need that kind of heart posture that says, Lord, here I am and use me. Don't tell me what I already know. Nowadays, I like to tell God one thing. If you want to use me, don't use me ordinarily. And that's what you should be doing too. If you ask something from the Lord which is not common but something not familiar at all, the Lord will show you new things. அப்படி நான் இது என்னோட ஜெபமாக இருக்குது. இதுதான் நீங்களும் செய்ய வேண்டும். நீங்கள் ஆண்டவர் இயேசுவை நம்ம கேட்கும் ஆண்டவர் இடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் செய்த காரியத்தை நம்ம எப்பவுமே பழக்கப்பட்ட நீங்கள் காரியத்தில் நீங்கள் கேட்காதீர்கள். ஆனால் ஒரு இயற்கைக்கு அப்பால் பட்ட காரியத்தை, வெவ்வேறான காரியத்தை நீங்கள் கேளுங்கள். That's why in Jeremiah 17:7 and 8 it says, let's look at Jeremiah 17:7 and 8. நம்ம எரேமியா 17 அதிகாரம் 7வது வசனத்தை 8வது வசனத்தை நம்ம பார்ப்போம். That's why it says here, blessed is the man who trusts in the Lord and whose hope is the Lord, for he shall be like a tree planted by the waters, which spread out its root by the river, and will not fear when heat comes, but its leaf will be green and will not be anxious in the year of drought, nor will cease from yielding fruit. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். Are you with me, church? Are you with me? Blessed is the man who trusts and have the hope in the Lord. Blessed is the man who is waiting unto the Lord to show him great and mighty things. அப்படியே தேவன் இடத்தில் காத்திருப்பவனோ, தேவன் சமூகத்தில் காத்திருப்பவனோ, அவருக்கு காமிக்கிற அறியாத புரியாத காரியத்தை காத்திருப்பவனோ தான் பாக்கியவான் என்று சொல்கிறது. Now listen, people of God, I'm going to finish it. But here's the thing, when I prepare this sermon, right, I find myself asking the Lord, why was the title that I chose even says, prepare the way for the Lord and not prepare the space for the Lord?
ஏன் வந்துட்டு நான் இந்த செய்தியை நான் வந்துட்டு தயார்படுத்திக் கொள்ளும் பொழுது கூட நான் கேட்டேன், அதனால் ஏன் என் செய்தியின் தலைப்பு ஒரு உமக்காக வழியை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்கிறது, ஒரு இடத்தை ஆயத்த பண்ணுங்கள் என்று இல்லை. Because I was talking about the tent, and all I need to open up a tent is a space. It is a space. Now I am asking the Lord, why is it a way and not the space? And I hear like the Lord was saying, Jasmine, more than anything, see, space is external factor, but way is internal. ஏன் என்றால் நான் இந்த செய்தியை நான் தயார் சொல்லும் பொழுது அவனுடைய இயேசு என்ன சொன்னார், இந்த கூடாரத்தை பற்றி நம்ம பேசும் பொழுது கூட நம்ம எப்பவுமே ஒரு இடத்தை நம்ம ஆயத்து பண்ணுவதை நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த இடத்துல கூட ஆண்டவர் வழியை காமித்தார். ஏனென்றால் நம்ம இடத்தை பற்றி நம்ம பேசும் பொழுது கூட நம்முடைய அப்படியே வெளிப்புறமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் வழியை நம்ம பேசும் பொழுது கூட நம்ம உள்புற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். People of God, if I say external, meaning to say you're making room around you, your schedule, your environment, the things that are around you, the things that you're doing, that is space. But way is internal, is making room in your heart, your faith, your intimacy, your walk with God. அப்படி நான் சொல்லும் பொழுது இந்த ஸ்பேஸ் என்று நம்ம சொல்லும் பொழுது, இந்த இடம் என்று நம்ம சொல்லும் பொழுது, அது என்னவென்றால் நம்ம வெளியபூர்வமான காரியமாக தான் இருக்கிறது. நம்ம சுற்றி இருக்கிற காரியம், நம்ம செய்கிற வேலைகளாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம வழியை நம்ம பற்றி பேசும்பொழுது அது நம்ம உள்புறமாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்குது. நம்ம தேவன இடத்துல கூட நம்ம நடிக்கிற நம்ம ஒரு நடப்பு, நம்ம தேவன இடத்துல கூட ஒரு ஐக்கியம், நம்மளோட விசுவாசத்தை பற்றி நம்ம காண்கிறது. This evening ask yourself, are you preparing the way or the space for the Lord? Are you preparing a way or the space? Now listen, both are important. I'm telling you, both are also equally important, but with space alone, it is not complete. You need the way, you need the direction. நீங்க இந்த மாலையில கூட நீங்க கேட்க வேண்டும், நீங்க ஆண்டவருக்காக ஒரு இடத்தை நீங்க ஆயத்தப்படுத்துகிறீர்களா, இல்ல ஒரு வழியை நீங்க ஆயத்தப்படுத்துகிறீர்களா? ரெண்டுமே முக்கியம் தான். ஆனால் நீங்கள் ஒரு இடத்தை வைத்துக் கொண்டு ஆனால் வழி இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. I'm putting up a tent, I find a space, a nice ground, and I put it, but if no one show me the way, that site for campers, then I might be ending up putting my tent on a high mountain and then jatuh and then tomorrow gone. அப்படியா, நான் ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி விட்டு என் கூடாரத்தை நான் கட்டி விட்டு, ஆனால் இந்த இடத்துக்கு தான் போனோம் என்று, இந்த இடத்துல தான் இருக்கு என்று யாருமே எனக்கு வழி காமிக்கவில்லை என்றால் நான் வேறு இடத்தில் நான் கூடாரத்தை நான் கட்டி வைப்பேன். So all you need tonight is prepare the way before you prepare the space. Anyone can prepare space, but not everyone can prepare the way for the Lord. ஆனால் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், இந்த மாலை வேளையில் கூட நீங்க அப்படியே ஒரு இடத்தை நீங்கள் ஆயத்த பண்ணி நீங்கள் வழியை நீங்க ஆயத்த பண்ணாமல் நீங்கள் இருக்காதீர்கள். யார் வேணாலும் ஒரு இடத்தை ஆயத்த பண்ண முடியும், ஆனால் சிலர் ஆட்கள்னால தான் ஆண்டவருக்காக வழியை ஆயத்த பண்ண முடியும். You know what? If today, right, those days when my mom hear somebody is coming home, right, my mom will say, you champa everything inside a storeroom, make space, quickly clean. All the mothers also the same, right? Don't laugh, huh? All the mothers will say, put faster. You're not exactly putting the right thing at the right place, no time. Neighbor already reached the taman, the relative, Auntie Angeline is laughing there. So it's true. The relative already masuk corner. All you can do is, throw inside. Correct or not? நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வரும் பொழுது நம்ம வீட்டு அவர்கள் கிட்ட வருகிற நேரத்தில் கூட நம்ம வைத்திருக்கிற காரியத்தை நம்ம வைத்திருக்கிற பொருட்களை நம்ம அப்படியே நம்ம ஒரு இடத்துல அப்படியே நம்ம சரியோ தப்போ நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஒரு இடத்துல நம்ம போட்டு விட்டு நம்மளை ஆயத்த பண்ணுவோம். Because you know why? Preparing a space is just like a room, but preparing a way is a matter of your heart. ஆனால் நம்ம ஏன் என்றால் ஒரு இடத்தை நம்ம ஆயத்த பண்ணுவது ஒரு அறையை போலதான், ஆனால் ஒரு வழியை ஆயத்த பண்ணுவது நம்மளுடைய இருதயத்தை சார்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. I'm going to finish, but I want to tell you one thing. That's why in Mark 14 we see this lady who holds the alabaster jar. You know what she did? She prepared a space because she kind of bring that offering. Last time Doro used to preach this, right? She brought the alabaster jar. It's a space, break it down. She didn't hold back. பாதி ஆண்டருக்கு பாதி எனக்கு. No, she didn't do that, but she just break it down, everything at the feet of Jesus. But before she prepared the space, she prepared the way in her heart, saying this heart is for the Lord.
நம்ம மார்க்க நம்ம அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த இஸ்திரியானவர் அந்த விலை உயர்ந்த அந்த தைலத்தை அவர் கொண்டு வந்து ஆண்டவர் இயேசு முன்னாடி அந்த பாதத்தை முன்னாடி அவர்களை அந்த தைலத்தை உடைத்து அப்படியே ஆண்டவர் பாதத்தை கழுவுகிறார். ஆனால் அந்த இடத்தை அவர்கள் வந்துட்டு ஒரு இடத்தை அவர் ஆயத்த பண்ணியிருக்க பெரு முன்னுக்கு அவங்க ஒரு வழியை அவங்க இருதயத்தின் ஒரு வழியை அவங்க ஆயத்த பண்ணி அவர்கள் இயேசு முன்னாடி வரார்கள். They say the alabaster jar is too expensive. It is super expensive. What a costly surrender, people of God. What a costly surrender is it to bring the alabaster jar and break it down. What kind of surrender do you and I provide today in the preparation for the Lord? அந்த காலகட்டத்துக்குள்ள அந்த விலை உயர்ந்த அந்த தைலம் கூட ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்ததாக இருந்தது. அப்படியே அந்த இஸ்திரியானவள் தேவன் முன்னாடி ஆண்டவர் இயேசு முன்னாடி பாதத்துல அப்படியே உடைத்து போடுகிறார். ஆனா இந்த வேளையில கூட நம்ம என்ன ஒரு சரணடைவோடு எந்த ஒரு விலை உயர்ந்த சரணடைவோடு நம்ம தேவன் முன்னாடி நம்ம வருகிறோம். Would you be the one to say, Lord, whatever it may cost me, I want to prepare the way for you, Lord. நீங்க சொல்வீர்களா, ஆண்டவரே எனக்கு என்ன விலையை நான் கட்டினாலும் சரி உமக்கு நான் எனக்கு வழியை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று. That's right, CCJB Bilingual. We want a church that prepares the way for the Lord, not just a space for people to come in and go. Week in, week out, we see people coming in and going, but it's not just a space. God calls you to be beyond that. He wants you to prepare a way for the Lord. ஆனால் நம்ம வந்துட்டு இந்த பைலிங்குவல் சபையாக நம்ம ஒரு இடத்தை ஆட்கள் வருவதற்கு ஒரு இடத்தை ஆயத்த பண்ணுகிற ஒரு சபையாக மாற்றம் இல்லாமல் ஆனால் அதுக்கும் நம்ம மேலாக போயிட்டு அவருக்காக நம்ம வழியை ஆயத்த பண்ணுகிற ஒரு சபையாக நம்ம இருக்க வேண்டும். This evening, let's